8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 6 ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எக்ஸசைஸ் 6.1ல பை சார்ட் பார்ப்போம். 6th சமோடைய கால்குலேஷனை ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். அதோடைய கண்டினியூஷன் தான் இது. பை சார்ட்டை நம்ம எப்படி போடலாம், ஆல்ரெடி கால்குலேட்டட் வேல்யூஸ் எடுத்து எழுதியிருக்கேன். இதை வச்சு நம்ம பை சார்ட்டை ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காம்பஸை யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிளை வரைஞ்சிருக்கேன். சர்க்கிள் நீங்கள் சின்னதோ பெருசோ அது உங்களுடைய கன்வீனியன்ட்டை வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலிருந்து தான் நம்ம ப்ரொட்ராக்டரை வச்சு அளக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, சென்டர் பாயிண்ட்லேருந்து சர்க்கிளை தொடரா மாதிரி ஒரு லைனை வச்சு வரைஞ்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் வெஜிடபிளோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 128 டிகிரி. ஸோ அதை எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெயிட் லைனும் நம்ம ப்ரொட்ராக்டரில் இருக்கக்கூடிய இந்த லைனையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுடைய எப்போவுமே இதோடைய லெஃப்ட் சைடில் இருக்கும்போது இன்னர் மெஷர்மெண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உள்ளே இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வெஜிடபிளுக்கு எவ்வளோ ஆங்கிள் வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 128 டிகிரி. ஸோ அப்போ கரெக்டாக இந்த ப்ரொட்ராக்டர் லைனும் நம்ம வரைஞ்சிருக்க லைனும் சிங்க் ஆகணும். இந்த சென்டர் பாயிண்ட்டும் ப்ரொட்ராக்டர் லைனும் சேமாக இருக்கணும். ஸோ 128ன்றது எப்படி இருக்கும், 120க்கும் 30க்கும் நடுவில் 130க்கும் நடுவில் இருக்கும். ஸோ 125, அடுத்தது 126, 127, 128. ஸோ இந்த லைனை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அப்படியே இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது இந்த சென்டர் லைன் கரெக்டாக இருக்கா, இந்த லைன் கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள். ஸோ அதிலிருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனை போட்டுருங்க. ஸோ இது என்ன ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 128 டிகிரி. இது எதுன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், ஓகேங்களா, காய்கறிகள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது இதிலிருந்து எப்படி ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ப்ரொட்ராக்டருடைய சென்டரு இந்த சென்டர் பாயிண்டில் தான் இருக்கணும். ஸோ அப்போது இந்த சென்டர் பாயிண்டில் வச்சுருங்க. லாஸ்ட்டாக எந்த லைன் வரைஞ்சிங்களோ அதுக்கேற்ற மாதிரி சிங்க் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த சென்டர் பாயிண்ட்டு ப்ரொட்ராக்டருடைய சென்டர் பாயிண்ட்டு ஒன்றா வச்சாச்சு. லாஸ்ட்டாக வரைஞ்ச லைனையும் இந்த ப்ரொட்ராக்டர் லைனையும் ஒன்றா வச்சுட்டோம். இப்போது அடுத்தது என்ன அளவு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட்டுடைய அளவு 72 டிகிரி. இந்த பை சார்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டை தான் பார்க்கணும். அப்போது 72 டிகிரின்றது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 70 இருக்குதுங்களா, இந்த பக்கம் போகாதீங்க, இந்த பக்கம் போனால் 60 கம்மியான அளவு. ஸோ அப்போ இந்த பக்கம் போனால் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ 70, 71, 72னா அதுக்கு அடுத்தது 2 லைன் தள்ளி இருக்கும். ஸோ 72 டிகிரி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ப்ரொட்ராக்டரை வச்சு நீங்கள் இந்த சென்டர் பாயிண்ட்டையும் இந்த நம்ம மார்க் பண்ண லைனையும் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ அப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா இதோடைய ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 டிகிரி. இது எதோட எதுன்னு பார்த்தீங்கன்னா மீட்டுடைய அளவு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், லாஸ்ட்டாக வரைஞ்ச லைனில் ப்ரொட்ராக்டரை வைக்க போகிறோம். அந்த சென்டரும் நம்மளுடைய ப்ரொட்ராக்டர் சென்டரும் அதே மாதிரி இந்த லைனும் சிங்க் ஆகணும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலடுக்கு உண்டான அளவு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் முடிச்சிட்டோம். 64 டிகிரி. எந்த மெஷர்மெண்ட்டை தான் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டை தான் பார்க்கணும். அப்போ 64ன்றது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 60க்கு அப்புறமா இந்த பக்கமாக உள்ளே இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டில் 64 அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இது 60க்கு நேரம், அதிலிருந்து 4 லைன் 61, 62, 63, 64. ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டையும் நம்ம மார்க் பண்ண லைனையும் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்குதான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த லைனை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதோடைய அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலடோடைய அளவு 64 டிகிரி. ஸோ மார்க் பண்ணிவிட்டு சாலட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதுங்க. ஸோ அகெயின் சென்டர் பாயிண்ட்டில் லாஸ்ட்டாக வச்ச லைன் எதுன்னு பார்த்தி இந்த பக்கமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு டயக்ராம் இப்படி தான் போகும். நம்ம இப்படி தான் வரைஞ்சிட்டு இருக்கிறோம். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போ நீங்கள் எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொட்ராக்டரை இந்த பக்கமாக வைக்கணும், ஓகேங்களா. ஸோ அப்போது சென்டரு ப்ரொட்ராக்டருடைய சென்டர் வச்சாச்சு. அதே மாதிரி லாஸ்ட்டாக வரைஞ்ச லைனையும் இந்த லைனையும் ஒன்றா சிங்க் பண்ணியாச்சு. இப்போது அடுத்தது சாலடுக்கு அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ். ஸோ ஃப்ரூட்ஸோடைய அளவு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 40 டிகிரி. ஸோ கரெக்டாக வச்சுருக்கிறோமா பாருங்க, வச்சாச்சு. உள்ளே இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டில் 40 டிகிரி எங்கே வருதுன்னு பார்த்து அதுக்கு நேரம் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனையும் இந்த பாயிண்ட்டையும் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள், கரெக்டாக சிங்க் ஆகுதான். அப்படியே லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு உடனேவே மார்க் பண்ணிக்கோங்க, தட் இஸ் 40 டிகிரி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ் எப்படி போடணும். இப்போ இப்படி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரொட்ராக்டரை, உங்களுக்கு லைன் எந்த பக்கம் தான் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம். ஆல்ரெடி நம்ம இந்த பக்கம் வரைஞ்சாச்சு. ஸோ அப்படியே நம்ம கடிகாரமுள் எதிர் திசைன்னு சொல்லுவோம், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணும். ஸோ அப்போது லாஸ்ட்டாக வரைஞ்ச லைன் ஃப்ரூட்ஸுக்கு உண்டான அந்த ஆங்கிள். ஸோ அந்த லைனில் வைக்கிறோம். ஸோ ப்ரொட்ராக்டருடைய சென்டர் அதுக்கப்புறம் நம்ம வரைஞ்ச சென்டர் அதை கரெக்டாக சிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. சிங்க் பண்ணி வச்சுட்டு என்ன ஆங்கிள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸுக்கு 24 கொடுத்துருக்குறாங்க. உள்ளே இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டை தான் நம்ம பார்க்கணும், சரிங்களா. ஸோ அப்போது 20. ஸோ அப்போ 20லேருந்து ஒரு 4 லைன் 21, 22, 23, 24. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 24. ஸோ அப்போது இந்த சென்டரையும் இந்த லைனையும் அட்டாச் பண்ணுற மாதிரி லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. ஸோ இதோடைய அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸு 24 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போது நம்ம சர்க்கிளை கரெக்டாக வரைஞ்சால் மட்டும்தான் நமக்கு அந்த பிரெட் அதோடைய அளவு கரெக்டாக 32 டிகிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதை எதுவும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு 32 டிகிரின்னு சொல்லிட்டு போட்டு பிரெட்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. முன்ன பின்ன மெஷர்மெண்ட்டை மாறலாம். ஒரு 2 மெஷர்மெண்ட் ஏறவோ இறங்கவோ செய்யலாம். ஏன்னா நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே கீழேன்னு வரும்போது உங்களுக்கு அந்த மாதிரி வரும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 32 டிகிரின்றது ரிமைனிங் இருக்கிறது. ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். ஸோ 30 இந்த லைன் லாஸ்ட்டாக வரைஞ்ச அந்த ஸ்ப்ரவுட்ஸ் லைனில் வச்சுருக்கேன். ஸோ 32 டிகிரி பார்த்தீங்கன்னா இந்த 31 கொஞ்சம் அப்படி மைல்டாக இப்படி நகர்ந்து போயிருக்கு. ஸோ இதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்படி தான் ஒரு பை சார்ட்டை நம்ம எடுத்து வரையணும். புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.